இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடிக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வமே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனையை இப்போ வந்து குழந்தைகள் சந்திக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட்டு இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல, இது ஏற்படுத்துகிற சுவையினால் இந்த தாய்ப்பால் வந்து அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஆர்வத்தை குறைச்சிருது. அது பெற்றோர்களும் வந்து அது ஒரு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் ஒரு தாய்ப்பால் குடிக்கிற ஒரு குழந்தையோட அந்த பழக்கத்தை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த பழக்கத்தை அவ்வளோ ஈஸியாக நிறுத்த முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த தாய்ப்பால் குடிக்கிற அந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, அந்த இந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மார்பில் அந்த காம்பில் ஏதாவது கசப்பான சுவையை தடவுவாங்க. கத்தாழையை தடவுவாங்க. கசப்பான சுவையை தடவும்போது அந்த குழந்தைகள் அந்த பால் குடிக்கிறத விரும்ப மாட்டாங்க. அப்படின்னு பலவித முயற்சிகள் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திடீர்னால தாய்ப்பாலை நிறுத்தின உடனே கை விரல சூப்ப ஆரம்பிச்சுருவாங்க. கைவிரல் சூப்புறதுக்கே அதான் காரணம். இது தெரியாமல் இருப்பாங்க. தாய்ப்பால் குடிக்கிற அந்த ஆசையில் தான் அந்த தாய்ப்பால் மறுக்கப்படும்போது அந்த குழந்தைகள் தான் கையை எடுத்து விரல சூப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி தாய்ப்பால் குடிக்கிறதுல அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தது. அப்புறம் ரொம்ப வருஷமும் 2, 3 வருஷம் கூட கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு 6 வருஷம்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாய்ப்பால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடிக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே தெரில. அதுக்கு ஆர்வமே இல்ல. அது நிறுத்துறதும் ஈஸி இன்னைக்கு. காரணம் ஏன் தெரியுமா? குழந்தைகளுக்கு நாம வேற வகையான நெறைய உணவுகள குடுக்குறோம். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போர்ன்விட்டா இந்த மாரி சாக்லேட் சுவை இதில இருக்குதுல்ல, சாக்லேட் குடுக்குறோம். அதனால சின்ன குழந்தைகளுக்கு இந்த வேற வேற உணவுகள் பயங்கர சுவை மிகுந்ததா இருக்கு. அந்த உணவுகளுக்கு அடிமையானனால, இந்த தாய்ப்பால் வந்து அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையை தருகிற உணவாக அந்த குழந்தைகளுக்கு இல்ல. ஒரு ஆசையோடு குடிக்கிற உணவாக அது இல்லை தாய்ப்பால். தாய்ப்பால் கூட மகத்துவத்தை இழந்து விட்டது. தனது சிறப்பை இழந்து விட்டது. தாய்ப்பால தாய்ப்பாலை விட சுவையான பல உணவுகள், சாக்லேட் அது இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இப்போ கிடைக்குது. பூஸ்ட், ஹார்லிக்ஸ்ன்னு இந்த குழந்தைகள் கிடைச்ச உடனே, அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. தாய்ப்பாலை நிறுத்திட்டாங்களான்னா கூட அதுக்கு தெரியல. தாய்ப்பால் வேணும் அதெல்லாம் அந்த பிடிவாதம், அந்த ஆசை அதெல்லாம் இல்லவே இல்ல. பாருங்க. அப்போ தாய்ப்பால் வந்து ஒரு 6 வருஷம் குடுக்கணும். அப்போ கடந்த காலங்கள்லலாம் தாய்ப்பால் அன்னைக்கு மட்டும் அவங்க ஏன் குடிச்சாங்கன்னா, அன்னைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல தாய்ப்பால் குடிச்சாங்க. தாய்ப்பால் நிறுத்துறதே கஷ்டம். காரணம் அப்ப இருக்கிற உணவுகள் பார்த்தீங்கன்னா, அடிமைப்படுத்துகிற உணவுகள்லாம் அப்ப இல்ல. எல்லாரும் ஏழ்மையா இருந்தாங்க. ரொம்ப அவங்களால வந்து சாக்லேட்லாம் விலை குடுத்து வாங்க முடியாது. சாக்லேட் வாங்க முடியாது. சுவையான உணவுகள் ஹார்லிக்ஸ் இதெல்லாம் குடுக்க முடியாது குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு இந்த மாட்டுப்பால் தான் குடுப்பாங்க. அந்த மாரி தான் குடுப்பாங்களே தவிர, இந்த சுவையான உணவுகள் அன்னைக்கு மிக மிக குறைவு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏராளமான உணவுகள் வந்துருச்சு. ஏராளமான சுவையான உணவுகள். குழந்தைகளை குறிவைத்து தயாரிக்கப்படுகிற உணவுகள், மிட்டாய்கள் ஏகப்பட்டது வந்துருச்சு. இதெல்லாம் கடந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமா கிடையாது. அப்ப அதனால தான் இந்த தாய்ப்பாலோட போட்டி போடுகிற உணவுகள் எதுவுமே பெருசா கிடையாது. அந்த காலத்தில கேப்பக்களி, கேழ்வரகு கூழு, இந்த சோளக்காடி, சோளக்கூழு இதுதான் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மனுஷங்க. அப்ப அந்த தாய்ப்பால் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. தாய்ப்பாலுக்குன்னு ஒரு மகத்துவம் இருந்துச்சு, அந்த குழந்தைகளுக்கு. தாய்ப்பால் குடிக்கிற அந்த குழந்தையவே எல்லாரும் ஸ்பெஷலா பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரும் சோளக்காலு, பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு கூழு, சோளக்காடி குடிச்சிட்டு கிடப்பாங்க. சாப்பாடு கூட அந்த சோளக்கூழ் கூட சில டைம்ல இல்லாம இருக்கும். அந்த டைம்ல இந்த குழந்தைகள் ஸ்பெஷலா பால் குடிக்கிறாங்க பாருங்க. தாய்ப்பால் குடிக்கிறாங்க. அந்த காலத்தில பால் வச்சு காப்பி போட்டு குடிக்கிறதே பெரிய அதிசயம். கல்யாண வீடு என்னைக்கு வருதோ, என்னைக்காவது கல்யாண வீடு என்னைக்காவது வருதோ, அங்க தான் அவங்களுக்கு வந்து பால் ஊத்தி காப்பி குடுப்பாங்க. அந்த அளவுக்கு உணவுகள் ரொம்ப அந்த நேரத்தில தாய்ப்பால் குடிக்கிற அந்த குழந்தை இருக்குது பாருங்க. அன்னைக்கு மாட்டுப்பால் குடிக்கிறதே பெரிய விஷயம். எல்லாரும் கடுங்காப்பி தான் போடுவாங்க. அப்போ மாட்டுப்பால் குடிக்கிறதே அன்னைக்கு பெருமை. அப்போ அந்த காலகட்டத்தில குழந்தைகள் அந்த தாய்ப்பால் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப சிறப்பா இருந்தது. மதிப்பு வாய்ந்த ஒன்றாக இருந்தது. அதனால அந்த குழந்தைகளுக்கு அத விட வேற சுவையான உணவு பெருசா இங்க இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் அந்த தாய்ப்பால ஆர்வமா குடிச்சாங்க. ஆசாசையா குடிச்சாங்க. அந்த தாய்ப்பால நிறுத்துறது அவ்ளோ கஷ்டம். கோபத்தில கை விரல சூப்ப ஆரம்பிச்சுருவாங்க. அடம் பிடிப்பாங்க. அப்போ பெண்கள் தங்கள் மார்பு காம்புகள்ல கசப்பான பொருள தடவுவாங்க. இப்படி பெரும் போராட்டமே நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் குடுக்கறதும் தெர்ல. மக்கள் தொகை மட்டும் பெருகிடுச்சு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 60,00,00,000, 70,00,00,000 தான் இருந்தாங்க. இன்னைக்கு 130, 140,00,00,000 பேர் வந்தாச்சு. ஆனா, கடந்த காலங்கள்ல 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 60,00,00,000 பேர் தான் இருந்தாங்க. அன்னைக்கு தாய்ப்பால் குடிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். குழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடிக்கிற அந்த வழக்கத்த மக்களோடு நம்ம அத பார்க்க முடியும். அந்த மாரியான காட்சிகள பார்க்க முடியும். இன்னைக்கு
குழந்தைகள் பிறக்குது. இன்னைக்கு மக்கள் தொகை பெருகிடுச்சு. நிறைய குழந்தைகள் பிறக்குது. எப்போ இவங்க தாய்ப்பால் குடுக்குறாங்க? எப்போ அத நிறுத்துறாங்க? இப்போ குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுக்குறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது ஒரு ரகசிய நடைமுறையாக மாறிவிட்டது. வெளிப்படையா தெரியல. அது ஒரு பெரிய அது ஒரு விஷயமாவே இல்ல. தாய்ப்பாலுக்கு உரிய மதிப்பே இல்லாம போச்சு. காரணம் பிற உணவுகள், அதை விட சுவையான உணவுகள் அந்த குழந்தைகளையே அடிமைப்படுத்த ஆரம்பிச்சுருச்சு. அதனால அத தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்துவது ரொம்ப சுலபம். 2 மாசம் குடுத்துட்டு நிறுத்துனா அந்த குழந்தைகள் கேட்க போறதில்ல. அதுக்கு பதிலா இப்ப ஹார்லிக்ஸ் குடிக்குது, போர்ன்விட்டா குடிக்குது. அந்த மாரி ஆயிடுச்சு. அதனால தாய்ப்பால் எப்ப சிறப்பா இருக்கோ, அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு தாய் மீது பாசம் ஏற்படும். குழந்தைகளுக்கு தாய் மீது எப்படி பாசம் ஏற்படுது? அந்த தாய் வந்து தாய்ப்பால் குடுக்குறாங்க. அதனால தான் அந்த தாய் மீது அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாசங்கிறது அப்படித்தான் வருது. அப்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது தான் கொடுப்பது கொடுப்பது அப்பதான் வந்து தாய்ப்பாசம் வரும். 6 வருஷம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுக்கணும். அப்பதான் அந்த ஆண்கள்லாம் பெண்கள மதிப்பாங்க. அந்த ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகள் அது மாரி பெண் பிள்ளைகளுக்கும் தாய் மீது உண்மையான மதிப்பு, மரியாதை, பாசம். தாய்ன்னா என்னப்பா? அதானே குழந்தைகள பெற்றெடுப்பது, அப்புறம் தாய்ப்பால் குடுப்பது. இதுதானே முக்கியமான நடைமுறை. அதனால அத வந்து 2 மாசத்துலலாம் நிறுத்தக்கூடாது. 6 வருஷம் குடுக்கணும். 6 வருஷம் குடுத்தா தான் அப்ப 6 வருஷம் இன்னைய காலகட்டத்தில குடுத்தா, அத குழந்தைகள் குடிக்க மாட்டாங்க. இன்னைய காலகட்டத்தில இந்த இயந்திர அறிவியல் உலகில், நீங்க 6 வருஷம் ஒரு குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுத்தா, அத அந்த குழந்தைகள் குடிக்காது. ஏன்னா, அதை விட சுவையான உணவுகள் இங்க நெறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது, இந்த தாய்ப்பால் குடிக்கிற அந்த வழக்கத்துக்கு குழந்தைகள் வரமாட்டாங்க. கடந்த காலங்கள்ல 6 வருஷம் நீங்க கொடுக்க குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, அன்னைக்கு அந்த தாய்ப்பால் மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. அதை விட சுவையான உணவு இங்க பெருசா இல்ல. ஆனா, இன்னைக்கு தாய்ப்பால விட நெறைய சுவையான உணவுகள் வந்துருச்சு. அதனால, அதை சாப்பிட்டு பழகிய அந்த குழந்தைகள்கிட்ட, நீங்க வந்து 1 மாசம் தாய்ப்பால் குடுக்குறது, 2 மாசம் தாய்ப்பால் குடுக்குறதே பெரிய விஷயம். அத தாண்டி இந்த குழந்தைகளுக்கு குடுக்கவே முடியாது. 6 வருஷம்லாம் இங்க கொடுத்தா கூட குடிப்பதற்கு அந்த குழந்தைகள் தயாரில்லை. அந்த மாரி ஆனா 6 வருஷம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடுக்கணும். அப்பதான் அந்த குழந்தைகளுக்கு உண்மையான அந்த தாயிடமிருந்து தாய் மீது உண்மையான அன்பு வரும், பாசம் வரும். அந்த மாரி குழந்தைகள், அந்த மாரி உண்மையான பாசத்தோடு வளர்கிற தாய்ப்பால் 6 வருஷம் குடிச்சு வளர்கிற அந்த மாரி பிள்ளைகள், பிற்காலத்தில் பெண்களுக்கு எதிராக மாற மாட்டாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. பெண்கள பிரிய மாட்டாங்க. பெண்களோடு இருக்கணும், பெண்ணோட இருக்கணும். பிற்பாடு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மனைவியோட இருக்கணும். அந்த பெண்ணை சார்ந்து வாழ்கிற அந்த பழக்கம் எங்கேருந்து சின்ன வயசுலயே உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கிறதுல அதில் தான் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். தாய்ப்பால் கொடுக்கலன்னா, அந்த குழந்தைகளுக்கு பெண்ணை சார்ந்து வாழ்வதில் அந்த பழக்கமே அந்த குழந்தைகளுக்கு இல்ல. அப்படின்னு தான் ஆய்வு